பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழக்கு இன்று விசாரணைக்கு தலைமை நீதிபதி அவருடைய அமர்வில் வந்தது. பட்டியலிடப்பட்ட வழக்கு 12வது ஐட்டமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வழக்கிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவிடம் தான் உள்ளது. 30/5/2025 முதல் இதுகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக நிறுவனரே இருக்கிறார் என்பதும் 12 கடிதங்களுக்கு மேல தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது 30/7/2025 அன்று ஒரு கடிதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெயர் ஏதும் போடாமல் கட்சிக்காக, அப்படி என்றால் அது டாக்டர் ஐயாவுக்கு தான். ஏனென்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் நிறுவனர் டாக்டர் ஐயா தான். 37 டாக்டர் ஐயா தான் தலைவர். அவர் பெயருக்கு வர வேண்டியது தவறுதலாக வேறு ஒரு விலாசத்துக்கு சென்று விட்டது. அதனால் அதை வாஷ் செய்ய வேண்டும். அந்த முகவரி சரியானதல்ல. அதனால் 30/7/2025 கொடுக்கப்பட்ட மாம்பழ சின்ன உதவிக்கு வேறு விலாசத்துக்கு போட ஒரு உத்தரவை ரத்து செய்து மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயாவுக்கு கொடுத்ததை ஐயாவுடைய அலுவலகம் உள்ள 63 நாட்டுமுத்து நாயக்கர் தெருவில் உள்ள விலாசத்திற்கு மாற்றி அனுப்ப வேண்டும் என்று வழக்கு போட்டுள்ளோம். இது டெல்லி உயர்நீதிமன்றத்திலே 27/11/2025 கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுறுத்தலின்படி, தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி திரும்பவும் மருத்துவர் ஐயா அவர்கள் 17/12/2025 அன்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 45 காலமாக அவர் தலைவராக இருப்பதற்காக ஒரு அங்கீகாரமும் உள்ளதனால் அவர்தான் தலைவர். அதை யாருமே மாற்றி மாற்றி சொல்வதை நம்ப வேண்டாம். பொதுமக்களிடம் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே 4/12/2025 மினி புஷ்கர்னா நீதி அரசு அவர்களிடம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அன்புமணி தரப்பு உறுப்பினரே அல்ல, அன்புமணியுடைய டீம் எந்தவித பொறுப்பிலும் இல்லை. தே ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு தி பார்ட்டி. அந்த வகையிலே இன்று தலைமை நீதி அரசாங்கம் நாங்கள் வாதத்தை முன்வைக்கும் போது எதிர்தரப்பிலே இருந்து எங்களையும் பார்ட்டியாக சேர்க்க வேண்டும் என்று வந்தார்கள். நீதிமன்றம் உங்களை பார்ட்டியாக கேட்க முடியாது. We cannot give audience to you as you are not a party to the dispute என்று சொல்லி நிராகரித்து இந்த வழக்கை 24/2 அரசாங்கத்தினுடைய பதிலுக்காக வைத்திருக்கிறார்கள். மாம்பழ சின்னம் மருத்துவர் ஐயாவுக்கு தான். அது விலாசம் மாறிவிட்டது. விலாசத்தை மாற்றி கொடுக்க கேட்டிருக்கிறோம். கட்சியில் இல்லாத, பொறுப்பில் இல்லாத ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு கேட்க எந்த உரிமையும் இல்லை என்பதை நிலைநாட்டக்கூடிய அளவிலே நீதிமன்றத்தில் இந்த வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். மீண்டும் மாம்பழ சின்னம் ஐயாவுக்கே ஒதுக்கப்பட்டால் நிறைவு இருக்கிறது. நன்றி, வணக்கம். தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கி அதனை கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த உத்தரவு என்பது தவறுதலாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, இது எங்களுக்குத்தான் அனுப்பியிருக்க வேண்டும், அந்த மாம்பழம் சின்னம் ஒதுக்கி தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தில் முறையிட்டார். அப்பொழுது இந்த வழக்கில் எதிர்த்தரப்பினராக இருக்கக்கூடிய எங்களை இந்த வழக்கில் எதிர்த்தரப்பாக சேர்க்காமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 2 நீதிமன்றங்களில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னவுடன் தற்பொழுது இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக நீங்கள் இல்லை, எனவே இந்த வழக்கில் உங்களை எதிர்மனுதாரராக நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் என்று நீதிமன்றம் கூறி தேர்தல் ஆணையம் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கினுடைய விசாரணையை 3 வார காலத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு மாம்பழம் சின்னம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று
கொடுத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மேற்கொண்ட இன்று முயற்சி 3 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எதிர்த்தரப்பு மனுதாரராக இதில் சேர்ந்து கொண்டு இதுவரையில் என்னென்ன நடைபெற்றது என்பதை நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து சொல்லி இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதல்ல, இதற்கு முன்பாகவே 2 நீதிமன்றங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு நாடுங்கள் என்று சொன்னதை அவர்கள் நிறைவேற்றாமல் 3வது முறையாக தற்பொழுது மீண்டும் ரிட் மனு தாக்கல் செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அடுத்த வழக்கு விசாரணையின் பொழுது எங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை முன்வைப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.